தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு பல முக்கிய விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி அமைக்க திட்டமிட்டிருக்கிறதா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெளி மாநில போட்டிகளுக்கு போகக்கூடிய வீரர்களை விமானத்தில் அழைச்சிட்டு போக முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தி இருக்காரு அப்படின்றதும் அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் பேசினதை பார்க்கலாம். 125 வருஷத்துல இந்த ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. எஜுகேஷன்ல டெவலப் ஆயிருக்கோம், அதர் டிபார்ட்மெண்ட் டெவலப் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மெடல் நம்ம வாங்கினதில்லை. பேட்மிண்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய பக்கத்து மாநிலேருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்ட்ல இருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். கோபிச்சந்த் அகாடமி மாதிரி, படுகோன் அகாடமி மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்குவோம். இங்கிருந்து பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெயின்ல போகும்போது கஷ்டப்படுறாங்க. இப்ப மாண்பு முதலமைச்சர் சொன்னார், அவங்களாம் நம்ம ஃபிளைட்ல அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸ், இட்ஸ் நாட் ஒரு பிளேயர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி அஞ்சலி என்ன அப்படின்னா, மக்கள் பிரதிநிதிகள் அப்புறம் உயர் அதிகாரிகளுக்கு இடையில விளையாட்டு போட்டிகளை நடத்த முடிவு செஞ்சிருக்கிறதா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒரு டீம், இந்த சைடு ஆப்போசிட் டீம் யாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னொரு டீம்லயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் கில்லி படத்துல வர்ற மாதிரி கபடி கபடின்னு இறங்கினா எப்படி இருக்கும் ஒரு டீம்ல, சீக்கிரம் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏஐ வீடியோலாம் ரெடி பண்ணிடலாம். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எப்பயுமே ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கிரிக்கெட் இருக்கும், அது அத்லெட்டிக் நடத்துவாங்க, ஸ்விம்மிங் நடத்துவாங்க, எல்லா ஈவெண்ட் நடத்துவாங்க. 34 கேம்ஸ் சூஸ் பண்ணி யார் வேணா இதில் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் முதல் முறையாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை நம்ம நடத்த போகிறோம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஒரு தனி அணி, ரெண்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு. ஓகே, இப்போ இந்த பேட்மிண்டன் விளையாட்டு போட்டி தொடங்கி வைக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான நபரும் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துருக்காரு. அவர் விளையாடவும் செஞ்சுருக்காரு. அது தொடர்பான காட்சிகள்லாம் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, சென்னை பெரியமேட்டில் தேசிய அளவிலான சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவங்க தான் தொடங்கி வச்சுருந்தாங்க. தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா அன்புமணி அவர்களும் ஆதவ் அர்ஜுனாவும் பேட்மிண்டன் ஆடின அந்த காட்சிகள்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது. அதை பார்ப்போம். Yeah, ஆக ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள், இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இதே போல அன்புமணி அவர்கள் விஜய் அவர்களை, முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டியிருக்கார். எதுக்கு அப்படின்னா, போதைப் பொருளுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் மாரத்தான் ஓடுனது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டி தொடக்க விழாவில் இப்போ பங்கேற்று விளையாண்டதை நம்ம பார்த்தோம். அதில் முதல்வர் விஜய் அவர்களை அன்புமணி அவர்கள் பாராட்டியிருக்காரு. Health is more important than everything else. Like healthy living and healthy lifestyle. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருந்தார். So these are all, you have to set an example. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.